ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு 100 கொஷினை நம்ம எந்த மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் நம்ம வேறு ஒரு வீடியோ பதிவில் எலிஜிபிலிட்டி அண்ட் ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் கிடையாது. அது வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் ஸ்கோரிங் டெஸ்ட், அதாவது தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. சரியா? ஸோ அதனால அதோட கொஸ்டின் தரம் வந்து கொஞ்சம் மாறும். அதனால அது சார்ந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்ம அனலைஸ் பண்ண தான் போகிறோம், வெறும் எலிஜிபிலிட்டிக்கு உள்ளதை. ஏன்னா இது சார்ந்தும் நீங்கள் புரிதல் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வினாக்கள் வந்தாலும் உங்களால எளிமையா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 100 கொஸ்டினை பார்த்துடலாம். அப்புறமா அந்த ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து வேணாலும் அந்த வார்த்தைகளை இடம் மாத்தி மாத்தி கொடுத்து சரியான வாக்கியத்தை தேர்வு சூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்லையோ திரும்ப சொல்லுவதுண்டு, கருத்தையோ திரும்ப. ஸோ இதற்கு சரியான வாக்கியம் பார்த்தீங்கன்னா சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவது உண்டு அப்படின்றதுதான் சரியான வாக்கியம். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை. ஸோ இதற்கு சரியான வாக்கியம் பார்த்தீங்கன்னா அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஏற்கனவே நேர்ந்ததை கூறக்கூடிய விடை எது அப்படின்னா உற்றது உரைத்தல். அதாவது ஏற்கனவே நடந்ததுன்னா ஒரு விஷயம் நடந்ததா உற்றது அப்படின்னு சொல்லுவோம். இனி நடக்க போறத உருவது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உருவது குரல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இனமொழி அப்படின்னா அதற்கு இனமான வேற ஒரு விஷயத்த சொல்றது. ஓகேவா? அந்த உருவது நான் சொன்னாலே இனிமே நடக்க போறது அப்படிங்கிறது. நேர்விடை அப்படிங்கிறது ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா அது நேரடியா பதில் சொல்றதுதான் நேர்விடை. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சார்ந்த மற்ற விஷயத்துக்கான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை கண்டுபிடி. விடை விளக்கம். மறை விடை அப்படின்னும் பொழுது மறைத்து கூறும் விடை. உருவது குரல் விடைனும் பொழுது வினாவிற்கு விடையாக இனிமேல் வரக்கூடியதான் சொன்னா இல்லையா, இனிமேல் நடக்க போறத சொல்றதுதான் உருவது குரல். மறை விடைனும் பொழுது மறைத்து குரல். சுட்டு விடை வந்து உடன்பாட்டு கூறும். உடன்பட்டுன்றது வந்து கிடையாது. இங்க என்ன வரும் அப்படின்னா சுட்டி கூறுதல், சுட்டி காட்டி கூறுதல். ஓகேவா? ஸோ அடுத்தது ஏவல். ஏவலை பொறுத்த வரைக்கும் மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுதல். ஸோ ஏவுதல் அப்படின்னும் பொழுது ஒரு நிமிஷம், ஏவுதல்னும் பொழுது இங்க கட்டளைன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுல தவறானதுன்னு பொருந்தாததுன்னும் பொழுது சுட்டு விடை தான். ஏன்னா சுட்டி காட்டி சொல்றதுன்னு கொடுக்காம உடன்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தப்பா இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ இது ஒரு விடை. ஸோ இதற்கான சரியான வினா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுங்கிறது தான் வினா. ஏன் அப்படின்னா இப்ப எப்படி அப்படின்னும் பொழுது எதனால் எங்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் வரணும் அப்படின்னா எப்படி வந்திருக்கணும், பானை எப்படி பயன்படுகிறது, தண்ணீர் வைக்க பயன்படுகிறது. எதனால் பயன்படுகிறது, தண்ணீரை பாதுகாத்து வைப்பதற்காக. எங்கு பயன்படுத்தப்படுகிறது, வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது, இல்ல வங்கிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ஏதோ ஒரு பதில் இருக்கும் இல்லையா. ஆனா இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படின்னும் பொழுது இங்க வெற்றிடம்ன்றது ஒரு பகுதி, பானையோட ஒரு பகுதி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் சரியானதா இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப கவனிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா. ஸோ வந்து வழிபோக்கர் ஒரு விஷயத்த கேட்கிறாருன்னா அது தெரியாம தான் கேட்பாரு. அதனால அது அறியா வினா. அறியா வினானா தெரியாம கேட்கறது. ஐய வினா அப்படின்னா சந்தேகத்தோட கேட்கறது. அறிவினானா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. குழல் வினானா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்காக கேட்கறது. ஓகேவா? எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினைத்தொடர். அதாவது இந்த வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. செயற்பாட்டு வினையை கண்டறி. சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது தான் செயற்பாட்டு வினை. அடுத்தது உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. உயிரும் உடல்னா இங்க என்ன, ஒற்றுமைய சொல்றாங்க. அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க.
கண்ணை இமை காப்பது போல அப்படின்னா என்ன? பாதுகாப்பு. ஓகேவா? தவறான கலை சொல்லை கண்டறிக. லீடர்ஷிப், தலைமை பண்பு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். பங்க்சுவேஷன், விழிப்புணர்வு. பங்க்சுவேஷன்னா என்னது? நிறுத்தற்குறி. விழிப்புணர்வு என்ன அப்படின்னா அவேர்னஸ். ஈக்வெஸ்டியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். ஓகேவா? ஸோ இந்த மீறி இருக்கக்கூடிய இந்த மூணும் கரெக்டா இருக்கு, இந்த பங்க்சுவேஷன் மட்டும் தப்பா இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கலைச்சொல். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் அப்படின்னு அர்த்தம். நுண்ணுணர்வு, செயற்கை நுண்ணறிவு, மீத்திறன் கணினி. ஸோ இதுக்கென்னா உள்ள கலைச்சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுங்க. ஓகேவா? அடுத்தது விடை வகைகள். தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது. இது என்ன வகை விடை அப்படின்னா வினா எதிர் வினாவாதல். அதாவது ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னா பண்ணாம இருப்பேனா அப்படின்னு பதிலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா, அதான் வினா எதிர் வினாவாதல் விடை. ஓகே, ஒற்றது உரைத்தல், உருவது குரலாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்வர், செதுக்கி. என்ன கேட்டிருக்காங்க? பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. சர்வர் அப்படின்னா இணையம்னு வரும், செதுக்கி கிடையாது. கிராப்னா தான் செதுக்கி. ஓகேவா? ஸோ இது தப்பா இருக்கு. அடுத்தது ஃபோல்டர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி, அதாவது வேர்ல்டு வைட் வை WWWன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இதுக்கு வரும். ஃபோல்டர் அப்படின்னா இந்த கோப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆவணம் கோப்பு அப்படின்ட்டு அது மாதிரி வரணும். ஸோ இதுவும் தப்பா இருக்கு. கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி, இது கரெக்டா இருக்கு. கிராப் அந்த பார்த்தீங்களா, ஃபோல்டர் உரை, கிராப் அப்போ மாறி மாறி கொடுத்துருக்காங்க, அது தப்பு தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ சி மட்டும்தான் கரெக்டா இருக்கு. அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. ரோபோ அப்படின்னா என்னது? எந்திர மனிதன். மிஷின் அப்படின்னா என்ன வரும்? எந்திரம். காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. ஸோ ஊர் பெயர்களோட மருவு பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நல்லா படிக்கணும். புதுச்சேரி அப்படின்றதோட மருவு புதுவை. இன்னொன்று வரும் என்னது? புதுகை அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். புதுகை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தோட மருவு? அடுத்தது ஊர் பெயர்களின் மருவு பெயர். நாகப்பட்டினம் என்பதன் மருவு நாகை. ஓகேவா? நாகூர் கிடையாது, ஏன்னா நாகூர் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேறு ஒரு ஊர் பெயர். ஓகேவா? பட்டினம் அப்படிங்கிறது அது கடல் சார்ந்த ஒரு மாவட்டம் அப்படிங்கிறதுனால நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட மருவு அப்படின்னும் பொழுது நாகை தான் வரும். நிறுத்தற்குறிகளை அறிக. எது சரியானது அப்படின்னும் போது மகிழ்ச்சி கமா, வியப்பு கமா, அச்சம் கமா, அவலம் கமா, இரங்கல் அப்படின்னு சொல்லி வரும். முதலான உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறி இட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலயும் கடைசியா ஒரு புல் ஸ்டாப் வரணும், ஆனா இங்க எதுலையுமே கொடுக்கல, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கு பக்கத்துலயும் கமா வரணும். இங்க எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? உணர்ச்சியைன்னு கொடுத்து இங்க கமா கொடுத்துருக்காங்க, அங்க தேவையே இல்லை இந்த கமா. அது மாதிரி இங்க கமா கொடுக்கவே இல்லை. ஸோ இதுவும் தப்பு. இங்கேயும் கொடுக்காம வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க கமா கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கரெக்டா பார்த்து தப்பு எது கரெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரியான நிறுத்தற் குறியிட்ட சொற்றொடரினை தேர்க. பொழிலன் தோற்றத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். சென்று அப்படிங்கிற இடத்துல ஒரு கமா வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது எடுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்க. எங்கதே பரிசு. எங்கதே பரிசு. எங்கதே பரிசு. என் கதை பெருசு. என் கதை பெரியது. பெரியது இதுதான் ப்ராப்பரா இருக்கக்கூடிய எழுத்து வழக்கு. மொத்தம் பேச்சு வழக்கு கலந்து இருக்கு. சொல்றேன் என்பதன எழுத்து வழக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதான். அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? பேச்சு டு எழுத்து இல்லை எழுத்து டு பேச்சு எப்படி வேணாலும் கொடுத்து மாத்தி கேட்கலாம். ஓகே. சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளிய, பிள்ளை, கன்று, மடலி. இப்படி ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை சேர்க்கும் போது மீனிங்கோட வரணும். புளியங்கன்றுன்னு இருக்கு. ஸோ அதுக்காக கரெக்ட். மனிதநேயம் என்ற சொல்லி இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதன் ஒண்ணு இருக்கு, மனிதம்னு ஒண்ணு இருக்கு, நேயம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? மனிதம், நேயம். ஸோ இதுதான் இதற்கு இணைந்துள்ள இரண்டு சொற்கள். இவற்றுள் எது சரியானது? நிகழ்காலத்தை காலம், அதாவது நிகழ்காலம் ஈஸியான கொஸ்டின் இது. நிகழ்காலம், அப்புறம் இறந்த காலம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதிர்காலம். ஸோ இது சார்ந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தயாராகிக்கணும். ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? நிகழ்காலம் தான் கொடுத்துருக்காங்க. சுடர்கொளி பாடினால்ன்றது பாஸ்ட், இறந்த காலம். பாடுவான்றது ஃபியூச்சர், எதிர்காலம்.
பாடுகிறாள்ன்றதுதான் நிகழ்காலம் பிரசன்ட். பாடப்பட்டதுங்கிறது வந்து உங்களுக்கு செய்வினை செய்பாட்டு வினை அந்த சைட் போயிடும். ஸோ இது கிடையாது. ஓகேவா. அடுத்தது மல்லிகை பந்தலின் கீழே தங்கினாள். தங்கினாள் என்பது எந்த காலத்தை குறிக்கும்? தங்கினான் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, ஒரு விஷயம் நடந்ததை சொல்லியிருக்காங்க. அப்ப இறந்த காலம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் தங்கும் இடம் 10 பேர். பாடிய பாடல். ஸோ இது எதுவுமே கிடையாது. எத்தனை பேர்ன்றதுதான் சரியான வினா. அடுத்தது ஏன்னா எத்தனை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இந்த இடத்துல வினா சொல். ஓகேவா. அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? ஸோ இதுதான் வந்து சரியான வினா. ஒரு நிமிஷம். இதுல வந்து அறநெறிச்சாரம் அறிவுடையது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்றாங்க. விளக்கம் தருவது பொருள் இது எதுவுமே கிடையாது. ஓகே. என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிற இந்த என்னன்ற வினாச்சொல் இருக்கு. அடுத்தது ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. அது வந்து கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்றாங்க. எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்கவா, ஈரம் பார்த்து உன் டேஷை வை, கால் பங்கு கால்வை. வல்லினம் மிகும் மிகா இடங்களை இந்த தொடரோட பொருள் அறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. பாலை பாடினான் அப்படின்னும் பொழுது பாலை திணை பாடினான் அப்படின்னு வரும். ஓகேவா. அப்ப 4. பாலை பாடினான் அப்படின்னும் பொழுது இப்பு வந்திருக்கு. ஓகேவா. இப்பு வரும் பொழுது அங்க என்ன மீனிங் வரும் அப்படின்னா பாலினை பாடினான் அப்படின்னு வரும். ஓகேவா. பாலை பற்றி பாடினான் அப்படின்றதுதான் இந்த பொருள். அடுத்தது தேரை பார்த்தான் அப்படின்னும் பொழுது என்ன வரும்? தேரை எனும் உயிரினத்தை பார்த்தான். தேரை பார்த்தான் இப்போ வந்துச்சுன்னா தேரினை பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இந்த இப்போ வல்லினம் மிகிறதுனால ஒரு மீனிங்கும் மிகாததுனால ஒரு பொருளும் வந்து வருது. ஓகேவா. அடுத்தது பாருங்க. பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களில் உள்ள உரிச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். மாநகர் அப்படிங்கிறது தான் இங்க உரிச்சொல். ஏன்னா மான்றது வந்து ஒரு உரிச்சொல். அது வந்து நகரம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ மாநகரம் அப்படிங்கிறது தான் என்னது உரிச்சொல். மா தவ நனி கூர் களி சால இதெல்லாமே என்னது உரிச்சொற்கள். அடுத்தது பாருங்க. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. முளை அப்படின்னா என்னது? குகை. ஸோ சிங்கம் குகையில் வாழும். மீதியெல்லாம் வராது. இருபொருள் தருக. துய்ப்பது. இது நமக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கு. என்ன இருக்கு? சொற்பொருள்ல இருக்கு. கற்பது தருதல். அடுத்தது இருபொருள் தருக. நூல் அப்படிங்கிறது ஆடை நெய்வது, அப்புறம் மூதுரை அப்படிங்கிற அறநூல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இரு பொருள் இருக்கு. அடைப்பு குறிக்கில் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரை தேர்ந்தெடுத்து கண்டறிக. சரி, தொடரை கண்டறிக. பட்டு பாட்டு. ஓகேவா. பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான். ஸோ இந்த பட்டு பாட்டுங்கிறது கரெக்டா மீனிங் வரணும். மீதி இருக்கிறதுக்குலாம் ஏன் வராதுன்னு பார்க்கலாமா. கவலைப்பட்ட அடிபட்டு வாழ்விற்கு பாட்டு அவசியம். கவலைப்பட்டன்னு இருக்கு. பட்டுன்னு இல்லை, பட்டன்னு வந்துட்டு தூண்டிலில் பட்ட அப்படின்னு இங்கேயும் பட்டன்னு வந்துட்டு துன்பப்பட்டு வாழும் வாழ்வில் பாட்டுக்கு என்ன வேலை. ஸோ இங்கேயும் வந்து வரல. பட்டு பாட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படியே வரணும். ஓகேவா. நீங்க துன்பப்பட்டுன்னு வந்துருச்சு, அதனால இதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்க. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. சிறு சீரு. சிறு அப்படின்னும் பொழுது சிறுமை, சீரு அப்படின்னா சீறி பாய்தல் அப்படிங்கிற பொருள். அடுத்தது பிறரிடம் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியான வேறு சொற்களால் கூறுவது மங்களம். பொற்கொள்ளர் பொன்னை பறி என்று உரைப்பார். ஸோ இதுல வந்து ரெண்டுமே என்னது? கூற்று காரணம் இரண்டும் தவறு. அப்ப வெளிப்படையா சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால சொல்லி சொல்றத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுங்க. அது மாதிரி பொற்கொள்ளன் பொன்னை பறி அப்படின்னு சொல்றது பொன்னை என்னன்னு சொல்லுவாரு? பரின்னு சொல்ல பரின்னு சொல்லுவாரா இல்ல என்னன்னு சொல்லுவாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா. அடுத்தது மறுபடியும் கூற்று காரணம் தான். வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவரும் ஆவர். காரணம் ஆங்கிலேய ஆட்சி வந்து ஆதரவாக செயல்படுவதால் சண்டம் கொண்டு வரப்பட்டது. காரணம் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க ஓவரா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டமே போட்டிருப்பாங்க. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேவா. அடுத்தது பாருங்க. கலைச்சொல். பேடி அப்படின்னா என்னது? நெற்பயிர். தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதான் சொல்லுவோம் பேடி, நெற்பயிர். கலைச்சொல் பொயட், கவிஞர். அடிவகைகள்ல தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. அப்ப தாள், கேழ்வரகு, தூறு, புதர், தண்டு, வாழை, கோல், குத்துச்செடி.
சில தவறானதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப கோளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகேவா. அடுத்தது பூக்களை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது. இந்த பாடல் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். அதாவது கருணையன் வந்து பூக்களுக்காக சொன்னதா, இல்ல கருணையன் எலிசபெத்துக்காக சொன்னதா, எலிசபெத் தமக்காக, எலிசபெத் பூமிக்காக. இது வந்து வேண்டியது வந்து கருணையன் எலிசபெத்துக்காக. ஓகேவா. அடுத்தது சொல்லும் பொருளும் சரியானது எது? பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். நான் சொல்லியிருப்பேன். பாசவர் அப்படின்னும் பொழுது பச்சை கலர்ல வெத்தலை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஓசுனர் அப்படின்னா ஓசியில என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்னன்னு தான் வரும். இங்க நெய்பவர் வராது. நெய்பவருக்கு வந்து காருகர் அப்படின்னு வரும். ஓகேவா. காருகர்னு வரும். அதை நெய்பவர் இல்ல இன்னொரு வார்த்தை சாரி சால ஒரு வார்த்தை வரும், மறந்துட்டேன். வாசவருக்கு வந்து எண்ணெய் விற்பவர் கிடையாது. வாசவர் தான் ஓசுனர். சரி, எண்ணெய் விற்பவர் வந்து ஓசுனருக்கு வரும். ஓகேவா. மண்ணுள் வினைஞர் சிற்பி இதெல்லாமே வந்து கிடையாது. சொற்பொருள் சரியானது எதுன்னு கேட்டா அந்த பாசவர் வெற்றிலை விற்பவர் தான். பச்சை கலர்ல வெத்தலை இருக்கும், ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஓகே. அது மாதிரி ஓசுனருக்கு ஓசி என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெய்பவர் வந்து காருகர்னு வரும். சாலியர் ஞாபகம் வந்துட்டு சாலியர் அப்படின்னு வரும். சாலியர் அல்லது நெய்பவர் ரெண்டுல எது வேணாலும் போடலாம். ஓகேவா. அடுத்தது தொகையின் வகை எது? பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறது பெரிய மீசையை உடையவர் சிரித்தார் அப்படின்னு சொல்லி அந்த அன்மொழி தொகையில வரும். ஓகேவா. வேற்றுமை தொகை கிடையாது, உண்மை தொகை கிடையாது, பண்பு தொகையும் கிடையாது. வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருவு வந்திருக்கணும். இங்க உண்மை தொகைனா உம்முன்னு வந்திருக்கணும். பண்பு தொகையின் போது பண்பு வெளிப்படுத்தி வந்திருக்கணும். அது எதுவுமே இங்க கிடையாது. ஓகேவா. அருந்துணை அப்படின்னும் பொழுது இதை பிரிச்சோம் அப்படின்னா அருமை பிளஸ் துணைன்னு வரும். அகர வரிசையில எழுதணும் அப்படின்னா ஆனாவனா தான் ஃபர்ஸ்ட். இப்ப ஆனாவனா வரிசையா எழுதிடுவோமா? அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஊ வந்திருக்கு. ஓகே. அடுத்தது ஏ தான் வரணும். ஏன்னா நமக்கு வரிசையில ஏ தான் வருது. அப்புறம் மண் மாடுல ஃபர்ஸ்ட் மா தான் வரும், அப்புறம் தான் மா வரும். ஓகே. வந்து சி தான் ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது வீரத்தை புகழ்ந்து பாடுவது எந்த திணை அப்படின்னா பாடான் திணை. அடுத்தது கூட்டு பெயர் வேல மரம் அப்படின்னும் போது வேலங்காடுன்னு தான் சொல்லுவோம். கருவேலங்காடு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப காடு அப்படிங்கிறது தான் வரும். ஓகே. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்றேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, கழுத்தை இடமாக கொண்டு, அப்ப உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை அறுத்துட்டோம்னா உயிர் போயிடும் இல்லையா. கழுத்துல கத்தி வச்சு அறுத்துட்டோம் அப்படின்னா உயிர் போயிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஓகே. அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றில் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு வந்து சரியான சென்டென்ஸ் தான் வேணும். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கறதுதான் சரியான வாக்கியம். அடுத்தது பிழை திருத்துக. அதை பாருங்க, கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படிங்கிறது தான் சரியானது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? போனா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வலு இருக்கு. ஓகேவா. அதாவது திணை வலு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஆண்பால், அங்க வந்து ஒரு பெண். திணை வலுல பால் வலு இருக்கு. ஓகேவா. ஆண்பால், இங்க வந்து பெண்பாலுக்குள்ள அந்த இது விகுதி இருக்கு. அதனால இது தப்பு. இதுதான் கரெக்ட். பிழை திருத்துக. வீடியோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா திரும்ப ஒரு தடவை கூட பாருங்க. ஓகேவா. ஏன்னா அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் முடிஞ்ச வரை ஃபாஸ்டா சொல்றேன் சில விஷயங்கள். ஓகே. பிழை திருத்துக அப்படின்னா கண்ணகி சிலம்பு அணிந்தான் தான் வந்திருக்கா. இப்போ இது ஆண்பால் குறைய வினை. ஆனா இங்க என்ன வரணும்? தாள் தான் வரணும். இதுதான் பெண்பாலுக்குரிய விகுதி. வினைன்ட்டனா விகுதி. ஓகேவா. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. எளிது அப்படின்னா என்னது? அரிது. ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். இது எல்லாமே என்னது? எதிர்ச்சொல். சொல்லியிருக்கோம் இல்லையா, எதிர்ச்சொல் வந்து ரொம்ப முக்கியம்னு. இதை நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் எல்லாம் தெரியலன்னா கூட இப்பவே கூட நோட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா. அடுத்தது சொல் பொருள் பொருத்துதல். நாற்று அப்படின்னா நடுதல். நீர்னா பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். ஓகே. ஒருமைப்பன்மை பிழை. குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அப்ப தம்மால். குழந்தைகள் இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகேவா. ஒரு அம்பேத்கர் லெசன்ல வரும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. ஓகே. குழந்தைகள் போது பன்மை, அதனால தம்மால் தான் வரும். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தால். சிறுமிங்கிறது இங்க வந்து ஒருமை, அதனால தனது அப்படிங்கிறது தான் கரெக்டு.
கீழே இருக்கக்கூடிய இந்த பத்தியை படித்து வினாவிற்கான விடை. ஆசியாவிலேயே பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். பாத்தீங்களா, இது எங்க இருக்கு? நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே ஒரு பேராகிராஃப் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் அரசு நூலகம். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953ஆம் ஆண்டு பொதுமக்களோட பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. இது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த நூலகம். இது பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான். இந்தியாவில மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பகமாகவும் திகழுது. உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இதுதான் வந்து ரொம்ப உலகத்திலே பெருசு. ஸோ இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னன்னு பார்க்கலாமா? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? பாருங்க, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எது? சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர்ல அமைந்திருக்கு. அங்க ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு பேராகிராஃப்ல எங்க ஆன்சர் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதனாலதான் எடுத்துட்டு போய் காமிக்கிறேன். தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953ஆம் ஆண்டு பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்த கொஸ்டின், உலகில் மிகப்பெரிய நூலகம் எது? இப்பதான் பார்த்தோம், கடைசி லைன்ல இருந்துதா, அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கிறது. அடுத்தது, தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம். தேசிய ஆவண காப்பகம். தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகிறது. கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்டது. இந்த இடத்துல தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இதுதான் ஆவண காப்பகமாகவும் திகழுது. இதோட இது ஸ்பெஷல் என்னன்னா, அதுதான் ஆவண காப்பகமா இருக்கு. ஓகே. அது தேசிய, அது முடிஞ்சா. பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பயனிலா. சீர்மை பிளஸ் இளமை சீர் பிளஸ். ஆக்சுவலா இது வந்து தப்பா இருக்கு. ஓகேவா, கீழே வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சீர்மை பிளஸ் இளமை அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இது மட்டும் டென்டேட்டிவ் கீ தானே, இது அதனால தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. ஓகே. அடுத்தது, வெங்கரி அப்படின்னா வெம்மை பிளஸ் கரி. முத்து சுடர்னா முத்து இச்சுடர், இச்சு வரும். முதுமை பிளஸ் மொழினா முதுமொழி அப்படின்னு வரும். பிரித்து எழுதுக அப்படின்னு உயர்வடைவோம், உயர்வு பிளஸ் அடைவோம், கரெக்டு. செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். எல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல். எல்னா அல்லும் பகலும். ஓகேவா, அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அல்லும் பகலும் அயராது உழைத்தார் அப்படின்னு சும்மா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பகல், ஓகேவா, அப்ப அல் அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம். அப்ப இரவும் பகலும் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அப்ப அல்லும் பகலும்னா இரவும் பகலும்னு அர்த்தம். அப்ப அல்லுக்கு இரவுனா எள்ளுக்கு என்ன வரும்? பகல் தான் வரும் இல்லையா. அப்ப எல் அப்படின்னா இங்க என்ன பொருள்? பகல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? இரவு. அடுத்தது, வெர்பு அப்படின்னா பொருள் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா, எதிர்ச்சொல் வந்து பள்ளம். ஓகே, பொருள் என்னன்னு சொல்லுங்க, படிச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். வெறுப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? ஸோ எதிர்ச்சொல் வந்து பள்ளம். அடுத்தது, பொருந்தாத இணை. கிராஃப் அப்படின்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி, சர்வர் அப்படின்னா உளவி, ஃபோல்டர்னா உரை. சர்வர்னா என்ன வரும்? உளவி கிடையாது, என்ன வரும் சொல்லுங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. குழல்கள் செய்ய இயலாத மரம். அகில். அகில்னா என்ன? பொருந்தாத இணையை கண்டறிக. துவரை பவளம், மல்லம் வளம், கோடு கொம்பு, செரு செருக்கு. ஸோ பொருந்தாத இணை செரு செருக்கு. பொருந்தாத இணை பார்த்தீங்களா, பொருந்தாத இணை, பொருந்தாத சொல், எதிர்ச்சொல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதெல்லாம் அடிக்கடி நிறைய வந்திருக்கு. ஓகே. எருதுகோல் அப்படின்னா எருதுகட்டி. திருவாரூர் வந்து கரிக்கையூர். கரிக்கையூர் வந்து திருவாரூர் கிடையாது, நீலகிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ 10th இருக்கு. இந்த 10th அந்த ஏறுதழுவுதல் பாடம் இருக்கு இல்லையா, 10th 9th தமிழ்ல
10th 9th சின்னதா டவுட் வந்துருச்சு. ஏறுதழுவுதல் பத்தி ஒரு பாடம் வரும் இல்லையா? ஒரு நிமிஷம். சரி, அது மட்டும் நீங்க சொல்லுங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு. எனக்கு வந்து பாடம் தான் ஞாபகம் இருக்கு, அது என்ன ஸ்டாண்டர்ட்னு ஞாபகம் இல்லை. 9th இருக்கும்னு நினைக்கிறேன், ஷுவரா தெரியல. அதுல வந்து ஏறுதழுவுதலை பத்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா இந்த கரிக்கையூர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தோட இதுவும் ப்ளஸ் வந்து அங்க என்னென்ன ஊர்ல என்னென்ன ஓவியங்கள் இருந்ததுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 9th தான் நினைக்கிறேன், ஷுவரா தெரில. ஓகே, எந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, கண்டென்ட் இதுதான். எருதுகோள் எருதுகட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு திருவாரூர் கரிக்கையூர் பட்டிமன்றம். இதுல வந்து கரிக்கையூர் வந்து திருவாரூர் கிடையாது, அது எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? அடுத்தது பொருந்தாத இணை நாற்று நடுதல். பாத்தீங்களா, இப்பதான் நம்ம மேல பார்த்தோம். இதை வந்து ஒரு பொருத்துகளை கொடுத்திருந்தாங்க. நாற்று நடுதல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், களை பறித்தல். ஞாபகம் இருக்கா? இல்ல 75 ஆகுது, மேல போய் பார்த்துட்டு வந்துருமா? இருக்கு பாத்தீங்களா? இதே கொஸ்டின் பேப்பர், ஒரே கொஸ்டின் பொறுத்துகாலையும் இருக்கு, பொருந்தாத இணை அப்படிங்கிற இதுலயும் இருக்கு. ஸோ அப்போ ஒரே இடத்துல நீங்க வந்து அங்க 1.5 மார்க் இங்க 1.5 மார்க் வாங்கிடலாம். வந்து 3 மார்க் ஈஸியா வாங்கிடலாம் இல்லையா? அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து மாணவர் தினம், ஸ்டூடெண்ட்ஸ் டே. விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள், என்னது? ஜனவரி. டேட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள், ஜூலை. ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள் குழந்தைகள் தினம், நவம்பர். ஓகேவா? மாணவர் தினம் அது வந்து அக்டோபர்ல வரும். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. திங்கள் அப்படின்னா அது ஒரு மாதம், ஓகே. மெய்னா உண்மை, ஓகே. பகலவன் கதிரவன், ஓகே. பொய்மை மெய்மை அது தப்பா இருக்கு. ஸோ பொருந்தாத சொல் என்னது? பொய்மை மெய்மைங்கிறது தான். அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியம். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. சந்திப்பிழை அற்ற வாக்கியம் தான் கேட்கிறாங்க. ஓகேவா? விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். இந்த இக்கு வரணும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? 10 இப்பு வரணும். ஓகேவா? 8 10 வல்லினம் மிகும். ஓகேவா? இளமை பெயர். புலி அப்படின்னா பரல். சிங்கம் குருளை கொட்டனா, சிங்கம் பரல், சாரி, புலி பரல், சிங்கம் குருளை, ஆட்டுக்குட்டி, யானை கன்று. யானை கன்று பசுவுக்கு என்னதுதான்? கன்றுதான். மரபு பிழை, அப்புறம் வந்து மரபு சொல், அத வேற என்னன்னு சொல்றது, மரபு சத்தமா என்னவோ ஒண்ணு. அந்த மரபு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பழுவற்ற தொடரை காண்க. கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினா, அதெல்லாம் கிடையாது. கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர் கருதினா, இதுதான் கரெக்ட். ஆக்சுவலா கருதினர், ஓகேவா? சான்றோர்கள், இது ரெண்டும் தான் கரெக்ட், மற்றெல்லாம் தப்பு. பழு சொல்லற்ற தொடர். சிற்பி சிலையை வார்த்தான், சிலை வார்த்தல். ஓகேவா? பானை தான் வனைந்தான், சிலை செதுக்கினான், சிலை வார்த்தான். சிற்பி சிலையை வார்த்தான். ஸோ இது ரைட்டா இருக்கான்னு தெரில. சிற்பி சிலையை செதுக்கினான்னு வருமோன்னு டவுட்டா இருக்கு. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. 80வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு இவங்க டென்டேட்டிவ் கீழே கொடுத்துருக்கிறது டி. ஓகேவா? சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது இந்த கீயே இருக்கட்டும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பின்னாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுத்து பின் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது ஆன்சர் சேஞ்ச் இருக்குன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இருக்காது, இதுதான் இருக்கும். இருந்தாலும் பொதுவாக சிலை செதுக்குனா அப்படின்னு தானே சொல்லுவோம். அதனால ஒரு சின்ன டவுட். ஆக்சுவலாக சிலை செதுக்கப்பட்டதுன்னு சொல்லுவோமா, சிலை வார்க்கப்பட்டதா? இப்போ வந்து இந்த
வெண்கலத்தால் அதாவது உலோகத்தால் சிலை ஆயிருக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா வார்த்தானதான் இருக்கும். ஏன்னா உலோகங்களை வச்சுட்டு யாரும் செதுக்க மாட்டாங்க. கரெக்டா? இப்போ வந்து மரத்துல இருந்தாதான் அதை வந்து செதுக்குவாங்க. ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் மாறாது. சிற்பி சிலையை வந்து வார்த்தான் தான். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பானை தான் வனைந்தான். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. வல்லினம் மிகா இடம், குடி தண்ணீர் அப்படிங்கிறது தான் என்னது? வல்லினம் மிகா இடம். அடுத்தது கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க், அழுத பிள்ளை பால் குடிக்கும். சந்து பிழையற்ற வாக்கியம், கால வெள்ளத்தால் வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், கேர்டசி, நற்பண்பு அப்படிங்கிறது தான் என்னது சரியான தமிழ் சொல். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு அப்படின்னு அர்த்தம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள்னா திணை, திணை ஒழுக்கம் தானியம். ஃபர்ஸ்ட் உள்ள திணைக்கு ஒழுக்கம், ரெண்டாவது உள்ளதுக்கு தானியம். அலை, அலை அப்படிங்கிறது கடல் அலை, வரவழைத்தல். இது வந்து அழைத்தல், கூப்பிடுதல். ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சரியான இணையை தேர்க. நாவாய் வங்கம். ஓகே, அடுத்தது ஆழி, முன்னீர், பௌவம். இதெல்லாமே கடலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல்லோட பதம் என்ன அப்படின்னா படித்தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா பாடி அப்படின்னா பாடு அப்படின்னு வரும். கற்பனை அப்படின்னும் பொழுது அது வராது. கற்பனைக்கு கனவு வேற என்ன வரும்? கற்பனை, கற்பனை தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கற்பனை, கனவு அந்த மாதிரி இமேஜினேஷன்லயே இருக்கும். ஸோ இது கிடையாது. கற்றானுக்கு வந்து கல் அப்படின்னு வரும். ஓகே, கல் வரும், இங்க பாடு வரும், படித்தான் வரும். ஸோ வந்து இந்த படிங்கிறதுக்கான பதம் வந்து படித்தான் தான். ஓகே, அடுத்து பாடினால் வேர்ச்சொல் என்ன? நான் இப்பதான் சொன்னேன், பாடினான், பாடினால் எல்லாத்துக்கும் என்ன வரும்? பாடுன்னு வரும். அடுத்தது ஆடு என்ற வேர் சொல்லுக்கான வினையாளனைய பெயர் ஆடியவன். ஆடு என்ற வேர் சொல்லின் வினையச்சம் ஆடி. வினையச்சம் அப்படின்னா ஈ ஊன்னு முடியும், அதாவது அந்த சவுண்ட் அப்படி இருக்கும். ஓகேவா? பெயரச்சம் அப்படின்னா ஆன்ற சவுண்ட்ல முடியும். ஓகே, இந்த ஆடிய அப்படின்னா பெயரச்சம். ஆடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓகேவா? ஆடி அப்படின்னா என்னது? வினையச்சம். ஸோ இப்போ அகரவரிசை சரி வேர்ச்சொல்ல இருந்து மட்டும் 1 2 3 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? வேர்ச்சொல்ல இருந்து 4 கொஸ்டின் வந்திருக்கு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இப்போ கா தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இங்கேயே நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்குல்லதுலேயே கா தான் ஈஸியா இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் வரணும், ஈஸியா இருக்குங்கிற அதுதான் அந்த அகரவரிசையில ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு எழுத்தா எழுதி எது ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும்னு தனியா உட்காந்து கால்குலேஷன்லாம் பண்ணாதீங்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். என்னன்னா இந்த 4 ஆப்ஷன் இருக்கா, 4துலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு. இதுல ஒவ்வொரு எழுத்தா பாருங்க, சு, சு, சே, சோ, எது ஃபர்ஸ்ட் வரும்னு பாருங்க. சு தான் வரும், ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்படி சூஸ் பண்ணுங்க. அடுத்தது அகரவரிசையா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு எடுத்துக்கோங்க. இதுல மலை, மலை, மினிசை முதல்னு இருக்கு. அப்ப மலை, மலைன்னு 2 வருது. அடுத்தது பாருங்க மாலை, மாலைன்னு சேமா இருக்கு. அடுத்தது பாருங்க மீ வருமா, மூ வருமா? மீ தான் வரும். ஸோ சி தான் ஆன்சர். ஓகேவா? நீங்க அகரவரிசை எல்லாமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இதுல எது வரும்? ப தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க மறுபடியும் அகரவரிசை. அகரவரிசையே நிறைய வந்துட்டு இல்லையா? ஸோ வே, வி, வா, வ தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது நா, நீ, ந, நே, ந தான் வரும். அடுத்தது ப தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம 100 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100 கொஸ்டினும் வந்து நம்ம எதுல இருந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, தகுதி தேர்வு. தகுதி தேர்வுல இருந்து நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த டாபிக் ரிலேட்டடா ஒரு கிளாரிட்டி வந்து சின்னதாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதற்கான பதில் நான் உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லை, அடுத்த வேற ஒரு வீடியோ பதிவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தகுதி தேர்வு ப்ளஸ் மதிப்பீட்டு தேர்வு இருக்கு இல்லையா, அதாவது குரூப் 4 எக்ஸாமை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, அதோட கொஸ்டினோட தரம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இதுலேயே பார்த்தோம் இல்லையா,
ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான். அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் படிக்கிற வேலையை பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு துணிச்சலோடு இருக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்துருங்க. இதில் டவுட் உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி படிங்க. அந்த அடுத்த வீடியோவில் வந்து அந்த மதிப்பீட்டு தேர்வுக்கான கொஷின் பேப்பரை நல்லா ஃபுல்லாக பார்த்து திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் வந்து நாளைக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் வந்து இருக்குது. செகண்ட் யூனிட் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ மார்னிங் வந்து லெசனுக்கான வீடியோ வந்துடும், ஆஃப்டர்நூன் இலக்கணம் வீடியோ வந்துடும், திருக்குறளும் அந்த இலக்கண வீடியோவோட சேர்ந்து வந்துடும். ஓகேவா? அடுத்தது ஈவினிங் வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.